என் அன்பார்ந்த நாசிக் தோழர் நேயர்களே, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினத்தில் ஒரு சகோதரி போலியான டோக்கனை பயன்படுத்தி மெஹராஜுடைய இரவில் உணவை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்திற்காக பல ஆண்கள் ஒன்று கூடி அந்த பெண் மீது மிகப்பெரிய தாக்குதலையும் அவருடைய ஹிஜாப் எனும் கண்ணியமான ஆடையை கிழித்தும் மானபங்கப்படுத்தி அதை சோஷியல் மீடியாலையும் தைரியமாக பதிவும் செஞ்சாங்க. அந்த பதிவுக்கு அப்புறம் பல்வேறு விமர்சனங்கள் கருத்துக்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் இனம், மொழி, ஜாதி, மதம் எல்லாம் கடந்து எல்லா மக்களும் இன்றைக்கி அந்த குறிப்பிட்ட நபர்களை கண்டிக்கக்கூடிய இடத்தை நோக்கி தொடர்ந்து போயிட்டுருக்கிறாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இன்றைக்கி அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நபர், ஒரு இஸ்லாமிய பற்றுள்ள ஒரு நபர், ரியாஸ் அவர் பேர். அவர் சோஷியல் மீடியாவில் இந்த ஜமாத்தில் குறிப்பாக இந்த தவறை செய்தவர்களை மிகவும் வன்மையாக கண்டிச்சு. ஏன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது? கண்டிக்க சொல்லுது. ஒரு முஸ்லீமுக்கு அநீதி நடந்துச்சுன்னா நீங்கள் அவனுக்கு குரல் கொடுங்க. வெறும் அது முஸ்லீம் அப்படிங்கிற அந்த பேர் இல்லாமல் உலகத்தில் யாருக்கு அநீதி நடந்தாலும் நீங்கள் குரல் கொடுங்க. ஏன் அது பலஸ்தீனில் நடந்தாலும் சரி, சிரியாவில் நடந்தாலும் சரி, இந்தியாவில் நடந்தாலும் சரி, எந்த நாட்டில் நடந்தாலும் சரி, அந்த அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்கள். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய உண்மையான அழகு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் ரியாஸுங்கிற சகோதரர் இந்த ஜமாத்தில் இந்த குறிப்பிட்ட தவறான விஷயத்தை கொடூரமாக இஸ்லாமிய நெறிமுறைகளை கடந்து செய்தவர்களை கண்டித்து ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவுக்கு எப்படி ரீப்ளை இன்றைக்கி வந்திருக்குன்னா, வெளிரங்கமாக சமூக வலைதளங்களில் மன்னிப்பு கேட்டு அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வீடியோ பதிவு போட்டுருக்கிறாங்க. மறுபக்கம் அதே ஜமாத்தை சார்ந்த செயலாளர் ஒருத்தர் இப்படி தப்பை தட்டி கேட்ட ஒரு நபரை மிகப்பெரிய அளவில் கண்ட வார்த்தையை பயன்படுத்தி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் திட்டி போட்ட அந்த ஆடியோ தான் வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன பிரச்சனை தான் போயிட்டுருக்கு, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத எனது அறிவுக்குட்பட்டு சில விஷயங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமாக எல்லோரும் இங்கு சரியான நபர்கள் கிடையாது. எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், பாவம் செய்தவர்கள் தான். அதற்காக தன் பாவத்தை திருத்தி பிறருக்கு அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதுன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் நீ அதை செஞ்சையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கார்னர் பண்ணுறக்கூடிய இந்த வேலை இருக்குல்ல, இது எல்லா மனிதர்கள்ட்டையும் இயல்பாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் நாம் பாவத்திலிருந்து விடுபடுவோம், நல்ல விஷயங்களை ஏவுவோம், நன்மையை ஏவுவோம், தீமையை தடுப்போம். இது நமக்கும் பொருந்தும். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நாசிக் தோழர் நேயர்களே, ஒரு உண்மையான முஸ்லீம் இஸ்லாமிய நெறிமுறைகளை, அதோடைய வாழ்வியலை, விளிமீன்களை பின்பற்றக்கூடிய நபர் யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கிழைக்க மாட்டான், அவருடைய கண்ணியத்தை குலைக்க மாட்டான், அவரை மானபங்கப்படுத்த மாட்டான், அவருடைய குறையை மறைப்பான். மேலும் அவர் குறை செய்தால் கண்ணியமான முறையில் யாரும் தெரியாத வகையில் அவருக்கு எடுத்து சொல்வான். ஏன்னா ஒரு நபருடைய கண்ணியத்தை நீங்கள் உடைச்சிட்டீங்க பப்ளிக்காக அப்படின்னா அது காபத்துல்லாவை இடித்ததற்கு சமம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஹதீஸையும் குர்ஆனுடைய வசனங்களையும் விளங்கி வைத்திருக்கக்கூடிய உண்மையான முஸ்லீம் ஒரு காலம் ஒரு பெண்ணை அவள் குற்றவாளியாக இருந்தால் கூட மானபங்கப்படுத்தி பொது சமூகத்தின் மத்தியில் மிகப்பெரிய அவமானத்திற்கு உட்படுத்த மாட்டான். அப்படி செய்யக்கூடிய நபன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் அந்த கொள்கையை, அந்த விளிமியங்களை, அந்த மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றியிருந்தால் அவன் இஸ்லாம் காட்டிக் கொடுத்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருப்பான். அப்படிங்கிறதான் அம்மாப்பட்டினத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ரியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கார் போல். அவர் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம இப்படி வீடியோ போட்டிருக்கோம், அது போல் இந்த அம்மாப்பட்டின சம்பவத்தை குறித்து வீடியோ போட்டிருக்கிறார். இதற்கு அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இவரை கண்டபடி திட்டியிருக்கிறார். உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஏதோ காபத்துள்ளாவே இடித்த மாதிரி நீ குதிச்சிட்டு இருக்கிற, நேருக்கு நேர் மோதுவாமா, 80 கிலோமீட்டர் தள்ளி இருந்துட்டு நீ இதெல்லாம் பேசுகிற, என் ஊரை பற்றி உனக்கு என்ன தெரியும், அந்த பொண்ணு திருடி இருக்குது, என் கடையிலே திருடி இருக்குது அப்படின்னு அந்த பெண் மீது குற்றச்சாட்டுகளை வைத்து, அந்த பெண் எனது உறவினர், எங்களுக்கு சொந்தமாகுது, எங்கள் ஊரில் பொண்ணு எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உறவு முறையாகுதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த செயலாளர் பேசுகிறாரு. எதிர்த்தரப்படக்கூடிய ரியாஸ் கண்ணியத்தோடு சபராரிங்க காக்கா, பொறுமையாரிங்க காக்கா, சொல்கிறதை கேளுங்க. ஆனால் இவர் தன்னை பற்றியும், குறிப்பாக தன்னை பற்றி என்பதோட அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நபர்களை, இந்த குற்றம் செய்தவர்களை சுட்டி காட்டிய பின்பு இவருக்கு ஏன் கோபம் வரணும்? இவர் நல்லவராக இருந்தார்னா என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பிரச்சனை நடந்துருச்சு, ஒரு பெண் வந்திருக்காங்க, அந்த பெண் புர்காவோடு வந்திருக்கிறாங்க, டோக்கன் கொடுக்கப்படல, டோக்கன் போலியாக கொண்டு சாப்பாடு வாங்கியிருக்கிறாங்க, 2-3 முறை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு உண்மையான இஸ்லாமின் இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்? உனக்கு சந்தேகம் வருது, ஆல்ரெடி அந்த பெண் திருடப்பட்ட பெண் என்றால் கூட அந்த பெண்ணை தனிப்பட்ட விதத்தில் அழைத்து முறையான இஸ்லாம் கற்றுக் கொடுத்த இந்த மஹரம் என்ற விஷயம் இருக்குல்ல, அந்நிய பெண்கள்னால் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க குற்றச்சம்பவம் செய்தால் அதை எப்படி சரியான முறையில் கொண்டு போகணும். அப்போ ஜமாத்தில் இருக்கக்கூடிய இமாம்களை அழைச்சிருக்கணும். இவங்க பேசக்கூடாது. மார்க் அறிவு என்பது இமாம்களோடு இவங்களுக்கு அதிகமாயிருச்சா? ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க் இல்மி ஞானம் என்பது அதிகமாயிருச்சா? அதை இவங்க ஹேண்டில் பண்ணலாமா? ஒரு பொண்ணுடைய பிரச்சனை, ஒரு பெண்ணுடைய குற்றச்சம்பவம் அப்படின்னா முதல்ல அங்கே இமாம் நின்றுருக்கணும்.
இமாமுக்கு கீழே மஷூரா செய்யக்கூடிய ஒரு கவுன்சில் மாதிரி இருந்திருக்கணும். அவர்கள் அலுவலகத்தில் அழைச்சி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், சரியான முறையில் சில ஆண்கள் திரை மறைவில் நின்னோ அல்லது தள்ளி நின்னோ அந்த பெண்ணிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் விசாரித்து அந்த பெண் என்ன சொல்கிறாங்கிறத முழுமையாக கேட்டிருக்கணும். இந்த இவங்க கேட்கவே இல்லை, காது கொடுத்து அந்த பெண் என்ன சொல்ல வருதுன்னு கேட்கல. குற்றச்சம்பவமே இருக்கட்டும், அந்த பெண் மேலே 1000 குற்றச்சாட்டு இருக்கட்டும், திருட்டு சம்பவம் இருக்கட்டும், இந்த உணவை எதுக்கு நீ திருடுற அப்படின்னு இருக்குல்ல. இப்போ உணவை யாராவது திருடுவாங்களா? இப்போ உணவை திருடக்கூடியவன் எதாக இருப்பான், அந்த கொண்டு போய் பீரோவில் வச்சு பூட்டிக்குவானா, ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல முறையில் விற்பான், அதிகமான ரேட்டுக்கு அது போகுமா? அப்போ உணவை திருடக்கூடியவன் பசிக்காக மட்டுமே இந்த உலகத்தில் ஒருத்தன் உணவை திருடுவான். வேறு அடிப்படையில் இந்த உணவை திருடுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இங்கே கிடையவே கிடையாது. உணவை ஒருத்தன் திருடிட்டு போகிறான் அப்படின்னா அதற்கு அடுத்து என்ன, அந்த உணவை திருடிட்டு போய் அதை விற்று யாரும் காசு பார்க்க முடியாது. இந்த உணவை திருடுகிறான் என்றாலே தன் பசி ஏற்பட்டு விட்டது, தனக்கு எந்த பொருளாதாரமும் கிடைக்கல, ஸோ அந்த உணவு எனக்கு தேவைப்படுது, அது ஏதோ வகையில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான், திருடுறான். இன்னும் கூடுதலாக சொல்கிறேனே, புர்கா அணிந்து கொண்டு பிற மதத்தை சார்ந்த பெண்கள் தான் ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் இரக்கத்தோடு உணவு கொடுத்துருப்பாங்கன்னு வாங்க வர்றாங்கல்ல, இவங்க வாங்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் ஹிந்து தான் அல்லது கிறிஸ்தவர்கள் தான் நீங்கள் ஃபைன் பண்ணி அவர்களை நீங்கள் அம்பலப்படுத்தக்கூட தகுதியற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஏன், பசி என்பது பொதுவானது. அப்படி இந்த புர்காவோட ஒரு ஹிந்துவோ கிறிஸ்துவனோ எந்த மதத்தை சார்ந்தவன் வந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தெளிவாக சொல்லலாம், இந்த புர்காவை பயன்படுத்த வேணாம், புரியுது உங்கள் சிச்சுவேஷன், முஸ்லீமாக இருந்தால் இறக்க அதிகமாக கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, புர்காவில் நீங்கள் போட வேணாம், நீங்கள் புர்கா இல்லாமல் வந்தாலும் நாங்கள் தாராள மனதோடு கொடுப்போம். ஏன், அனைத்து மனித குலத்திற்கும் பசியை ஆற்றக்கூடிய இடத்துல, பசியை போக்கக்கூடிய இடத்துல எங்களது இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, அந்த இடத்துல நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் பேசியிருக்கணும். இவ்வளவு கண்ணியமும் ஒழுக்கமும் மாண்பும் யார்கிட்ட இருக்கும், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள்ட்ட இருக்கும். ஆனால் இன்றைக்கி பல ஊர்களில் இது எதர்ச்சியாக நடக்கக்கூடிய செயல். பள்ளி தொழுகை நடந்துகிட்ருக்கும், இங்கே அந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கூட்டம் முடிந்து, அசருக்கு கூட்டம் முடியுது அப்படின்னா அந்த கூட்டத்தில் முக்கால்வாசி நபர் அப்படி வெளியே போய் டீ சாப்பிட்டுட்டு தம்மு கிம்மு அடிச்சுட்டு பொறுமையாக மறுபடியும் வருவான். அந்த அசருக்கு தொழக்கூடியவர்கள் சொற்ப நபர்களாக இருப்பார்கள். அப்போ இதில் எங்கே ஈமான் இருக்குது, எங்கே இஸ்லாம் இருக்குது, எங்கே மார்க்கப்பட்டு இருக்குது. பல ஊர்கள் எதர்ச்சியாக நடக்கக்கூடிய செயல். இதே போன்று நீங்கள் ஜனாதா தொழுகையை நோட் பண்ணுங்கள், இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் குறிப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், இஸ்லாம் தெரியாத நபர்கள், அடிப்படை இஸ்லாமிய விளிமியங்கள் தெரியாத நபர்கள், மஹரம்னா என்ன, ஒரு பெண்ணை தொடலாமா, ஒரு பெண்ணுடைய ஹிஜாபை நம்ம அனுமதி இல்லாமல் பிடுங்கலாமா அப்படிங்கிற அடிப்படை இஸ்லாமிய கூறுகள் எதுவுமே தெரியாத நபர்கள் இப்படி தான் காட்டு மிராண்டிகளாக நடப்பார்கள். அப்போ இவர்கள் ஒரு முழுமையான முஸ்லீம் ஆகிறதோட ஒரு முழுமையான நல்ல மனிதனாயிடா, அடிப்படை மனித அறிவு, அடிப்படை மனித நேயத்தோடவாச்சு நீ இரு அப்படிங்கிறதான் நமது தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சுட்டு என்ன காபத்துள்ள இடித்த மாதிரி கொக்கரக்கோன்னு கத்திட்டு கிடக்கிறீங்க, ஆவுன்னு கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த செயலாளர் இன்னைக்கு இந்த ரியாஸ் சகோதரரை வன்மையான முறையில் கண்டித்து மிரட்டக்கூடிய வேலை, ஒண்டி கொண்டு வச்சுக்கலாமா, நேருக்கு நேர் பார்த்துக்கலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பேச்சுக்கள் செயல்பாடுகள் அப்படியே வித்தியாசப்படுத்துது. ரியாஸ் சகோதரர் கண்ணியமாக காக்கா சபுராரிங்க பொறுமையாரிங்கிறாரு, இவர் எகிரி அடிக்கிறார், வாய்க்கு வந்த வார்த்தையை பேசுகிறார். அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் பொதுவெளியில் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி சில நபர்கள் கேட்குறாங்க. ஆனால் இவர் ஒரு பக்கம் மறைஞ்சி யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களை கடுமையான முறையில் தாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். நான் சொல்கிறேன், என் கமெண்ட்லேயே கீழே வந்து ஆஷிக் பாய் உங்களுக்கு தெரியாமல் பேசாதீங்க, அந்த பெண் எப்படி வேணாலும் இருக்கட்டும் பாய், எப்படி வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய குற்றம் செய்யட்டும், அவர்களை தண்டிப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்துக்கொள்வான் அல்லவா. அப்போ ஒரு பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. தான் சொல்கிறேன், குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது, ஒரு நபர் மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டான்னு வைங்க, விபச்சாரமே செஞ்சுட்டான்னு வைங்களே, அவர்களை தண்டிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது. அதற்கு சட்டங்கள் இருக்குது, இந்திய சட்டங்கள் இருக்குது, இன்னும் பல்வேறு வழக்குகள் இருக்குது, மஷூரா கவுன்சில் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் உனக்கு தண்டிப்பதற்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்னோடய கேள்வி அதுதான். தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுடைய ஹிஜாபை பிடுங்குவதற்கோ அழிப்பதற்கோ உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்போ எந்த உரிமையும் கிடையாது. அப்போ நிச்சயமாக ஒரு நபருடைய தவறை மறையுங்கள், அவருடைய தவறுகளை மறையுங்கள், எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் மறையுங்கள், மன்னியுங்கள், அவ்வளோதான். அல்லாஹ் போதுமானவன், நஸ்புன் அல்லாஹ், மன்னிச்சு விட்டுருங்க, வான் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதை ஏன் வீடியோவாக எடுக்கணும்? அது எப்படி, நல்லா பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு தவறிழைக்கப்பட்டு விட்டால் அப்படின்னா அந்த பெண்ணை சூழ்ந்து ஒரு 20-30 பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இஸ்லாமிய பண்பாடே இல்லையே. ஒரு பெண்ணை சூழ்ந்து 30 நபராக நிற்கிறது, சுற்றி ஆண்கள் நிற்கும்போது அந்த பெண் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பா, எவ்வளோ பெரிய மனசு உடஞ்சிருக்கும். குற்றவாளியாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியெல்லாம் கிடையாது, பசிக்கு திருடுவன் குற்றவாளி கிடையாது. அவன் பசியை போக்காத இடத்துல தான் இந்த சமூகம் இருந்திருக்கு. பசியை போக்கியிருந்தால் அந்த பெண்ணை இதுக்கு போய் திருடுது, போலியான டோக்கன் வாங்குது. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பசிக்கு திருடி இருக்காங்க அப்படிங்கும்போது அது குற்றம் கிடையாது. அந்த பசியை உண்டாக்கக்கூடிய சமயத்தில் இந்த சமூகம் அந்த பசியை போக்குவதற்கான வேலையை செய்யலை, அப்படி தான் என்னால் பார்க்க முடியுது. நான் தவறு இதில் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ரியா சகோதரி மிரட்டின விஷயம் தான் எனக்கு ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி சங்கிகள் பிஜேபி தூக்கி சுற்றிட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை, அவன் ஹிஜாபை கழட்டணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க
அடிப்படை இஸ்லாமிய அறிவு இல்லாமல் அந்த ஹிஜாபை கிழிக்கக்கூடிய வேலையை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ இதை பற்றி நம்ம பெருசாக பேசக்கூடாது. பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. பல்வேறு விஷயங்களை நம்ம சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கோம். குறிப்பாக நாம் நம்மை திருத்தக்கூடிய இடத்துல இருக்கோம். நாம் பல்வேறு பாவங்களை செஞ்சுருப்போம். அந்த பாவங்கள் மிகைத்து இருக்கலாம். கேட்டால் ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையே எனக்கு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் பல நபர்களுடைய எண்ணங்கள் போகுது. அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம இல்லாமல் அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி நம்ம போகாமல் நாம் செய்த தவறுலேருந்து நம்ம ரிக்கவர் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில் ஒரு அன்பை விதைக்கணும், பசி இல்லாத சமூகத்தை உருவாக்கணும். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன விஷயம் தான். எங்கள் ஊரில் IDPS இறைக்குடை தர்ம பரிபாலனை சென்ற இந்த அமைப்பின் வாயிலாக 1.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 100 நபர்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்கோம். அனுதினமும் மதியம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாள் கூட நாங்கள் நிறுத்தினது கிடையாது. இதில் 70 நபர்கள் கிட்டத்தட்ட முஸ்லீம் அல்லாத தொப்புள் குடி உறவுகளாக இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, பல முறை உணவு கேட்டாலும் தேடி தேடி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். ஏன் இஸ்லாம் சொல்லுது, பசியால் இருக்கக்கூடிய நபருக்கு நீ உணவு கொடு. அந்த உணவு கொடுத்து அவன் சாப்பிட்டு துவா செஞ்சான், உனக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அவன் பசி ஆட்சி விட்டால் அந்த பசி ஆட்சியது அது என்னை வந்து சேரும். அவன் பசிக்கலை, அவன்கிட்ட வந்து உணவு கேட்கல, நான் தான் பசியாக இருந்தேன், நான் தான் உன்னிடம் வந்து உணவு கேட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், பசியோடு இருக்கக்கூடிய மக்களுடைய பசியை தீர்த்து விட்டால் இறைவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ நிச்சயமாக இல்லை, நம்ம கவனமாக இருக்கணும். உங்களை நாடி யார் உணவுன்னு கேட்டு வந்தாலும் தயவுசெய்து இந்த விஷயத்துலேருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் ஹிந்துவோ முஸ்லீமோ புர்கா போட்டு வர்றாங்களோ, இல்லை ஹிந்துவாக இருந்து புர்கா போட்டு முஸ்லீமாக இருந்தால் நமக்கு இந்த கரிசனை கிடைக்குன்னு வர்றாங்களோ, தயவுசெய்து அவங்களை அம்பலப்படுத்தாதீங்க. சோஷியல் மீடியாவில் போட்டு அம்பலப்படுத்தி கேவலப்படுத்தாதீங்க. அவங்க முஸ்லீமாக இல்லாமல் ஒரு புர்கா போட்டு ஹிந்துவாக இருந்து வர்றாங்க, யாசகம் கேட்குறாங்க, உணவு கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கண்ணியமாக எடுத்து சொல்லுங்கள். இஸ்லாமியருடைய ஆடை இதெல்லாம் எல்லாமே நீங்கள் வந்தாலே இந்த சமூகம் தாராளமாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நிலையை எடுத்து அழகான முறையில் சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு அந்த ஹிஜாபு கிழிக்கிறது, நீ ஹிந்து தானையே இந்த இடத்துல வரேன்னு சொல்லிட்டு அவர்களே அம்பலப்படுத்தி கேவலப்படுத்தாதீங்க. ஏன், அவங்களுடைய கண்ணியம் விலை மதிப்பற்றது. குற்றவாளியாக இருந்தாலும் அவங்க குற்றத்தை மன்னியுங்க. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறதான் எனக்கு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. ஸோ இந்த செயலாளர் யார் பேசினாரோ அந்த செயலாளர் ஃபைன் பண்ணி அவர் மேலே நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இருக்கிறனால தான் ஊருடைய மானம் போயிட்டுருக்கு. அம்மாபட்டி மாநிலம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அம்மாபட்டினமாகட்டும், இன்னும் பல்வேறு இஸ்லாமிய ஊர்கள், எல்லா ஊர்களும் எடுத்துக்கோங்க, எல்லா ஊர்லேயும் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஊருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குங்க. அந்த ஊரில் எவ்வளோ ஆலிம்கள் இருந்திருப்பாங்க, அம்மாபட்டியில் எவ்வளோ மார்க் அறிஞர்கள் இருந்திருப்பாங்க, ஆலிம்கள் இருந்திருப்பாங்க. அந்த ஊர்லேருந்து பல நபர்கள் இந்த உலகத்தில் பல்வேறு மார்க்க சேவை ஆற்றக்கூடியவர்கள் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஊரில் இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட நிலை உருவாகுவது என்பது உள்ளளவு எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. நான் சொல்லக்கூடிய ஒரே செய்தி தான், குற்றம் செய்த நபர், அந்த சுற்றி இருந்த நபர்கள் எல்லாமே குற்றவாளி. ஒரு பெண்ணை சுற்றி எல்லாம் இருந்தாங்கல்ல, எல்லா நபர்களும் குற்றவாளி தான். அப்படி நிற்கக்கூடாது, இஸ்லாம் கற்றுக் கொடுக்கல. அந்த ஊருடைய முக்கியமான இமாம்கள் இது எடுத்து சொல்லலை. இந்த பிரச்சனையை அந்த இமாமுக்கு இவர்கள் கொண்டு போகல. அடுத்த ஒரு சம்பவம், அந்த பெண்ணை, மகரமில்லாத பெண்ணை அத்துமீறி கை வைத்து ஹிஜாபை கிழித்த அந்த நபர் சோஷியல் மீடியாவில் வந்து தன் முகத்தை காட்டி, நான் தான் இந்த தப்பு செஞ்சேன், அல்லாவுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை இதுவரையிலும் பதிவு செய்யலை. அந்த இழுத்த நபர்கள், அந்த ஹிஜாபை இழுத்த நபர்கள் யார் என்பது கூட இன்றைக்கி தெரியல. அவர்களை அப்படியே பத்திரமா பொட்டி பாம்பாட்டு அப்படி பத்திரமா பொத்தி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி ஜமாத்தில் இருக்கிற முக்கிய நபர்கள் தான் வந்து இப்படி எங்கள் ஊரில் நடந்துருச்சு மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. தவிர எந்த நபர் ஹிஜாபை கிழித்து அடித்தாரோ அந்த நபர்கள் 1 2 3 நபர்களோ பொதுவெளியில் வந்து இதுவரையிலும் மன்னிப்பு கேட்கல. அப்போ அவர்களை ஏன் அவர்கள் குற்றத்தை மறைச்சிட்டு இருக்கிறீங்க? உண்மையாக அவர்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருந்தால் நீங்கள் பொது வழியில் வந்து அதே போல் மன்னிப்பு மக்கள் மத்தியில் கேட்டிருக்கணும். மக்கள் மத்தியில் விடுங்க. மக்கள் மத்தியில் கேட்டு என்ன கிடைக்க போகுது? மக்கள் மத்தியில் அம்பலமாயிருச்சு, அதனால் நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த பெண்ணுக்கு உண்டான விஷயங்களை செய்து இமாம்கிட்ட வந்து ஒரு மஷூரா பண்ணி இது போன்ற ஒரு கண்ணியமான விஷயங்களை செய்து நீங்கள் சமூக வலைதளங்களில் வந்து அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா வெகுஜன மக்கள் எல்லாத்துக்கும் புரியும். அதை விட்டு போட்டு வெளிரங்கமாக சில நபர்கள் மன்னிப்பு கேட்குறாங்க, இன்னொரு நபர்கள் மிரட்டுறாரு, நீ எப்படி பேசலான்னு. அப்போ இவர் பேசுகிற மாதிரி இதை நானும் பேசுகிறேன், இன்னும் பல நபர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பிஜேபிக்காரன் பேசிகிட்டு இருக்கிறான், அவனையெல்லாம் போய் ஒண்டிக்கு வாடான்னு உன்னால் கேள்வி கேட்க முடியல. அப்போ நிச்சயமாக இந்த விஷயத்தில் கோபத்தோடு அணுகக்கூடாது, பொறுமையோடு அணுக வேண்டும். இஸ்லாமிய விளிமியங்கள் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் கண்ணியத்தோடு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை இந்தளவு வந்திருக்கக்கூடிய தேவை கிடையாது. எனது கருத்து என்னென்னா, இது வீடியோ இவங்க அப்லோடு பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த விஷயங்கள் வெளியே தெரிஞ்சிருக்காது. அப்போ அப்லோடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட நோக்கம் என்ன? அல்லாஹ் தான் அறிவான். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.